Hi everyone, welcome back to Banu Kitchen. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ஸ்வீட்னும் சொல்லலாம், ஸ்நாக்னும் சொல்லலாம். கேரளா ஸ்டைல் ஸ்வீட் அப்பம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. நான் 2 கப் அளவுக்கு பச்சை அரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. ஆல்ரெடி அரிசி நல்லா ஊறிடுச்சு. நீங்க இட்லி ரைஸ், தோசை ரைஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. இதுல 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு கரைஞ்சா மட்டும் போதும். இப்ப நம்ம அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த வெல்லத்தை 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுலாம் வேண்டாங்க. வெல்லம் கரைஞ்சி மட்டும் வந்தாலே நமக்கு போதுமானது. இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. பாருங்க, ஹை ஃப்ளேம்ல ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வைங்க, போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆறட்டுங்க. ஆறின பிறகு நம்ம அரிசியில சேர்த்து இதை அரைக்க போறோம். இது அப்படியே வச்சிருங்க, ஆறட்டும். அடுத்து நாம ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு தண்ணியை முழுசா வடிகட்டிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. இந்த அப்பம் செய்யறதுக்கு நமக்கு உளுத்தம் பருப்புலாம் எதுவும் தேவை கிடையாதுங்க. வெறும் அரிசி வெல்லம் இருந்தாலே நமக்கு போதுமானது. இப்போ நம்ம ஆறி போன வெல்லத்தை இதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரேடியா எல்லா வெள்ளப்பாகியும் இதுல சேர்த்து அரைக்க வேண்டாம். இல்லைன்னா சரியா அரைப்படாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரணும். இதுல நாம ஒரு 4 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பழுத்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் சின்னதா இருந்தா 3 சேர்த்துக்கோங்க. பெருசா இருந்தது அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம மைய பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். நீங்க கையில தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கணும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமா பாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிடுங்க. சப்போஸ் பாக மிச்சமா இருந்தா நீங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இதுல சேர்த்து கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு வாட்டி. மாவுடைய கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கணும். திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இது ஒரு 4 மணி நேரம் புளிக்க விட போறோங்க. ஒரு 4 மணி நேரம் இது புளிக்கட்டும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. மாவு பாத்தீங்கன்னா லைட்டா புளிச்சிருக்கோங்க. நல்லா உங்களுக்கு புசு புசுன்னு வரும். புளிச்சிருந்தாதான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தோசை மாவு பதத்துல இருந்தா தண்ணி சேர்க்க வேண்டாங்க. எனக்கு கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நீங்க முதல் நாள் ராத்திரியே அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்க சுடலாங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது ஒரு பக்கமா இருக்கட்டும்ங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சுட்டு இல்ல 1/4 கப் அளவுக்கு சின்ன சின்னதா நறுக்குன தேங்காயை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நான் கொப்பரையை சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் தேங்காவே சின்ன சின்னதா நறுக்கிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. இது எந்த அளவுக்கு செவக்க வதங்குதோ டேஸ்டும் சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு செவக்க வதக்கிட்டு இதை நம்ம மாவுல சேர்த்துக்கலாம். இது நம்ம மாவுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நீங்க கருப்பு எள்ளு கூட சேர்க்கலாங்க. என்கிட்ட அது இல்ல, அதனால நான் சேர்க்கல. இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. 1ல இருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இப்போ ஒரு பணியார கல் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யுங்க. எண்ணெய் வேண்டாங்க. நெய் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்தியாவே இருக்கும். ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லா நிரப்பாதீங்க. ஒரு பாதி அளவுக்கு சேர்த்தா கூட போதுங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே மிதமான சூட்ல 2 நிமிஷம் இது வேகட்டுங்க. சப்போஸ் உங்ககிட்ட பணியாரக்கல் இல்ல அப்படின்னா நீங்க குழிக்கரண்டில கூட இதை போட்டு சுட்டு எடுக்கலாங்க. நல்லா சூடான எண்ணெயில நம்ம இதை சுட்டு கூட எடுக்கலாம்.
இப்போ பாத்தீங்கன்னா சைடு கார்னர்ஸ் எல்லாமே வெந்துடுச்சு. நடுவுல மட்டும் வேகாம இருக்கு பாருங்க. இந்த சமயத்துல ஒரு ஸ்பூனை வச்சு அழகா திருப்பி விட்டுருங்க. நீங்க ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. குச்சி இருந்ததுன்னா குச்சியால கூட அது அழகா திருப்பி விடலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு சின்ன குச்சி எடுத்து இந்த மாதிரி அழகா திருப்பி விட்டுருங்க. சைடு கார்னர்ஸ் வந்து நல்லா வெந்திருக்குங்க. நடுவுல மட்டும் வேகாம இருக்கும். அந்த சமயத்துல தான் நாம இதை திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மிதமான சூட்லயே இதை வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான ஸ்வீட் அப்பம் ரெடிங்க. இந்த அப்பம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோர் பண்ணி 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெறும் அரிசி, வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டா குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இது சூப்பராவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.